ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக மன்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அங்குமெங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் ஆண்டவரே மரணங்களும் சம்பவித்தாலும் நீர் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்னீர் அல்லவா? அப்படியே உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் காத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுக்கி போயிற்றோ என்று சொன்ன ஆண்டவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவர், சுகமாக்க வல்லமையுள்ளவர், பலப்படுத்த வல்லமையுள்ளவர், சாவில் இருந்து வெளியே கொண்டு வர வல்லமையுள்ளவர். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இது உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஆண்டவர். இது உயர்த்து சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், காற்று கடலை அகற்றினவர். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகள் எல்லாம் உமக்கு லேசான காரியம், உமக்கு அது அற்ப காரியம். உமாலை கூட அந்த காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லையப்பா. அப்படின்னு நடத்த போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலும் கூட அப்படி எங்கள் குடும்பத்தை நீர் காத்தது போல வருகின்ற நாட்கள் காத்து நடத்துங்க. இந்த நாட்களில் எங்கள் தேவைகளை சந்தித்தது போல வருகின்ற நாட்களிலும் எங்கள் தேவைகளை சந்தித்து நடத்துங்க. அதிசயம் காண உதவி செய்யுங்க. நான் இன்னும் முதல் அதிசயம் காண பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா? அதிசயம் காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் என்ற பாடலை பாடும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே,
நிற்க பலன் இல்லை ஆண்டவர். எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கின்றன. யோசுபாத்தை போல எங்களை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான மனிதர்கள், ஏராளமான தேவைகள், ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், வியாகுலங்கள், வேதனைகள் எங்களால் நிற்க வேண்டில்லை ஆண்டவர். ஆனால் நாங்கள் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கின்றன. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கின்றன. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட வட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா. இதை இசைவிலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவர் எல்லா தீமுக்கு விலக்கி காக்கிறது நீரப்பா. எல்லா வியாதி, மரணத்துக்கு எதிரான வியாதி, கேன்சர்கள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுகிறது. எல்லா உறுப்புகளும் திருப்பியும் செயல் இழக்க நினைக்கிற, செயல் இழந்து போகிற எல்லா உறுப்புகளையும் என் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே செயல்படும்படியாய் கர்த்தருடைய வல்லமை செய்யட்டும் ஆண்டவரே. மூச்சு விட முடியாதவங்க நல்லா மூச்சு விடட்டும். சிறுநீரகம் புதிதாகட்டும். விலைக்கான வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த திருமணத்திற்காக தான் காத்திருந்தோம். நீ காணும்படி செய்திட நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறேன். அநேக சாட்சிகள் இப்பொழுதும் கூட எங்களை தாத்தியும் கருத்தில் கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மகிமைப்பட நாங்கள் சாட்சியாய் நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம் இந்த யோவான் 19ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். முதல் நாளிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் வாழ்க, பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும், வலைய பக்கத்தில் போடுங்க. உங்களுக்கு திரளான வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ இவ்வளவு இந்த லென்த்துக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுக்குற காரியம் அதுதான். யூ cannot புல், அதாவது நீங்க இழுக்க மாட்டாத ஆசீர்வாதம். எப்படிலாம் கேட்டுறாதீங்க ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தை அது. நீங்க இழுக்க மாட்டாத ஆசீர்வாதம். அது பைபிள் சொல்றது. அது ஆழத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து அவங்க கைகளில் கொடுப்பார். ஆகாயத்தில் இருந்தாலும் உங்க கைகளில் வந்து ஆண்டவர் கொடுப்பார். அவ்வளவு மகத்துவமான ஆண்டவரை நாம சேவிக்கிறோம். உயிர் உள்ளவரை சேவிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரை சேவிக்கிறோம். இயேசு, அவர் பெயர் இயேசு, மறந்துடாதீங்க, அவர் பெயர் இயேசு. ஆழத்தில் அவர் சொன்னார் 153 பெரிய மீன்கள் வரணும்னா 153 பெரிய மீன்கள் வரணும். இதுதான் ஆண்டவருடைய கட்டளையாக இருந்தது. அப்பத்தை கண்டார்கள். 10ஆம் வசனம் 21:10 அப்போது அவரை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இழுத்தும் வலை கிழியவில்லை. ஆமென் சொல்லுங்க.
வாழ்க்கையில் ஒரு சின்ன அழிவு, ஒரு சின்ன கீறல் கூட இருக்காது. இவ்வளோ சுமை சுமந்தவங்க முதுகு வளைந்து போகாது. இவ்வளவு பிரச்சனைகள் தாங்கியும் உங்களால் ஒரு சோறும் நடந்தது என்று சொல்லவே முடியாது. அப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ரைட், இப்போ சொல்லி முடிச்சுனேன். இப்போ அடுத்த ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். இப்போ 3, இன்னும் சொல்லப்போனால் நான் 7 வார்த்தையும் உங்களுக்கு நான் கோர்வையாக 6 வார்த்தையை நான் சொல்லிட்டு வரேன். பாருங்களேன். வாழ்க, ஆல் ஹேல், வாழ்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக. நிறைய வீட்டில் நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ், தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். பிள்ளைகள் வாழ்வதை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வாழ்ந்து கனி கொடுப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பயப்படாதுங்க. Do not fear. Don't fear pride. அதை நம்ம பார்த்தோம். எதுக்கும் கவலைப்படாமல். 3வது, அவர் பிள்ளைகளே அல்லது இல்லை 3வது, இதோ உலகத்தின் கடைசி நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். 4வது, பீஸ், சமாதானம். யெகோவா ஷாலோம், சமாதானம். அதன் பிறகுதான், பிள்ளைகளே ஏதாகிலும் உண்டா, ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது வலது பக்கத்திலே போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்ற வார்த்தையை மறந்துடாதீங்க. இப்போ அதை தொடர்ந்து 12ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். A warm welcome. A warm welcome to his wonderful home. இல்லை, அந்த யோசித்து பாருங்க. அந்த 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 சீனை யோசித்து பாருங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு போஜனத்தை ஏற்பாடு பண்ணி அந்த போஜனத்தில் பங்கு பெறும்படி அழைக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, மோய் போசேத் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஊனமுற்றவன், தாவீதுக்கு உதவின சவுலின் மகனின் மகன். அவனை எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. சண்டையில் அவன் நடக்க முடியாதவன் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் வேலைக்காரன் என்ன செய்தான், வேலைக்காரி அந்த பிள்ளை எடுத்துன்னு போய் வளர்த்து, அந்த பிள்ளை ரொம்ப மோசமாக வளருது. தாவீது சவுலுக்கு பிறகு, அரசனான பிறகு, அவர் கேட்ட முதல் கேள்வி, என்னுடைய நண்பனாகிய யோனத்தானுடைய குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட பொழுது, ஒருத்தன் முடவனாக இருக்கிறான். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த கொஞ்சம் தயங்குகிறேன். நடக்க முடியாதவனாக இருக்கிறான் என்று சொன்ன பொழுது தாவீது சொன்னான், ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதன் சொல்லுகிறான், முதலாவது அவனை கொண்டு வாங்க. கொண்டு வந்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு, நான் எந்த பந்தியில் இருக்கிறேனோ, எந்த பந்தியில் இருக்கணும் அந்த பந்தியிலே அவனை அமர வைங்க. நடக்க முடியாதவன், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதுதான் சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம். குட்டி சாமுவேல் பிறந்த பொழுது அவருடைய தாயார் பாடின பாடல். தாவீது அப்படிதான் எளிமையும் ரொம்ப குப்பையிலும் சிறுமையிலும் இருந்தவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். யோசேப்பின் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, அவன் நல்ல ராஜ குடும்பத்தை, ஒரு பெரிய செல்வ சீமானாக பிறந்திருந்தாலும், அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை குழியில போட்டதும், அவன் வாழ்க்கையில எவ்வளவு தீங்கு அனுபவிக்க முடியுமோ அவளுக்கு அனுபவித்து, குழியிலிருந்து எடுத்து பிரபுக்களோட, சிறையிலிருந்து எடுத்து ராஜாக்களோட
அதே போல போத்திபார் ஸ்லேவரிலிருந்து எடுத்து ஒரு பெரிய அரியணையில அமர வைக்க முடியும்னா அது ஆண்டவரால் தான் முடியும். நீங்க யாராவது நினைக்கலாம், ஐயோ என்ன அவ்வளவு லோ கண்டிஷன்ல என் வாழ்க்கை இருக்கிறது, யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, மதிக்க கூடாத இடத்திலே நான் இருக்கிறேன், ஒருவரும் என்னை சீண்டவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒருவரும் என்னை பார்க்க கூட இஷ்டம் இல்லை, அப்படிப்பட்ட அலங்கோலமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் காலம் வருகிறது, என்ன தெரியுமா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து நின்று அவர் என்ன செய்வார் தெரியுமா, என்ன செய்வார் தெரியுமா, வாருங்கள் வந்து என்னோடு கூட போஜனம் பண்ணுங்க, கம் அண்ட் டைன் வித் மீ. எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் அது. இது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் ஏன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே போய் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இதை விட இன்னும் ஆழமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க எத்தனையோ வேதனையோடு கூட இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, மகளுக்காக, அல்லது கல்விக்காக, தேர்வுக்காக, நீட்டுக்காக, ஒரு வாழ்க்கையில விரக்தியில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஐயோ ஏன் ஆண்டவரே, ஜெனரேஷனாக நான் இந்த சாபத்துல இருக்கணுமா, நான் வெயில்ல கஷ்டப்படணுமா, என் பிள்ளைகள் வெயில்ல அழியணுமா, நாங்க ஏன் எப்படி டிரான்ஸ்போர்ட்ல போகணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகணும், எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள், கம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை, வாருங்கள். அப்புறம் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொன்னதுதான், நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். I will prepare a table. ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் முன்னேற்ற. அந்த வார்த்தையை என்ன பியூட்டிஃபுல்லா தெரியுமா, குட்னஸ் அண்ட் mercy will follow. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எப்படி, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் குறைவு இருக்காது, நன்மையும் கிருபை தாராளமாக இருக்கும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அது தொடரும். ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த நாட்களில் எவ்வளவு உபத்திரவத்தை அனுபவித்தீங்க, எவ்வளவு தாகத்தோடு கூட இந்த 40 நாட்கள் ஆண்டவரை எப்படியாவது எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்க வேண்டும், என் பிள்ளைகளும் பந்தியில உட்கார வேண்டும். இந்த கானானிய பெண் முழங்காலில் நின்றாள். அவர் சொன்னார், பந்தியில உட்காரவே கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஓரமா முழங்காலில் நின்று ஆண்டவரை ஆராதித்தாள், ஜெபித்தாள், வேண்டுதல் செய்தாள். அழகா இருக்கும் அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சீக்வன்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல அவன் நின்று கேட்டா, ரெண்டாவது அவங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவ கீழே போய் முழங்கால் படியிட்டு கேட்கிறான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, அவங்க சாக கிடக்குறாங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் என்னதான் பேசினாலும் விடவே இல்லை. பிள்ளைகளின் அப்பம்ன்றாரு, அவளும் விடலை. அது எப்படி நான் போடுறது என்றார், விடலை. அப்பதான் அந்த கான்வர்சேஷன் வருது. டேபிள் பத்தி தான் வருது, மேசின் கீழ் விழும் துணிக்குகளை. ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் நக்குமே, தேங்க்யூ. நான் எப்பவுமே அதான் நினைப்பேன், ஆண்டவரே உங்க நேரா உட்கார்ந்து பேசவோ, சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடவோ, சரிசமமா உட்காரவோ எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா உங்க பாதத்தடியில உட்கார்ந்து இருக்க ஒரு இடம் கொடுத்தா அதுவே போதும் ஆண்டவரே. That's enough for me. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் உனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும், அது போதுங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா, கீழெல்லாம் உட்காராத, எலும்பு வா, என்னோடு கூட பந்தியிரு.
பந்தீர் என்று அவர் நம்மை பந்திருக்க பண்ணுகிறவர். தம் தலையெல்லாம் தாவீதை போல அப்படியே செவந்து போயிருக்கிறது. ஏனென்றால் வெயிலில் கொடுமையில் அப்படி ஒரு செம்பட்டையான ஒரு முடி, ஒரு 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 மிருக வாடை அடிக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு, இப்படி வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தவனை கொண்டு வந்து சாமுவேல் சொல்லுகிறார், அவர் வராம நான் பந்தியிலே உட்கார மாட்டேன், அந்த பலி செலுத்த மாட்டேன். வரணும், அந்த தாவீது வரணும். யார் அந்த தாவீது? வரணும், அவன் வரணும் என்று அவன் போய் ஒரு படியில உட்கார்ந்து கொண்டான். அப்படி ஜனங்கள் எல்லாம் நிற்கிறாங்க. ஈசாய் பெரிய பெரிய மிராஸ்தார் நிற்கிறாரு. அவனுக்கு பிறந்த 10 பிள்ளைகளும் நிற்கிறாங்க. அப்புறம் அங்கே ஊரில் இருந்து வந்த நிறைய யூத தலைவர்கள், யூத ரபிமார்கள் நிற்கிறாங்க. ஏன்னா தீர்க்கதரிசி ஒத்த காலில் உட்கார்ந்துருக்கிறார், அங்க ஒத்த காலில் நிற்கிறார் அவர். அங்கே நடக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டோரியை நான் என்னுடைய இமேஜினேஷனில் கொண்டு வரேன். எல்லாம் வேகமாக ஓடுறாங்க, ஒவ்வொரு மூளைக்கும் ஓடுறாங்க. ஈஸை அனுப்புறா, டேய் ஓடுறான், எந்த பக்கம் போனான்னு தெரில, ஈஸ்டா தெரில, வெஸ்டா தெரில, அந்த வனாந்தரமா தெரில, இந்த வனாந்தரமா தெரில, அல்லது அந்த பள்ளத்தாக்கில் இருக்கானா போய் பாருங்கடா, இந்த பள்ளத்தாக்கில் இருக்கானா பாருங்கடா, வேகமாக போடா, விசில் அட்டுறா, அப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறாலாம் போய் கேட்டு எவனோ ஒருத்தன் பிடிச்சிட்டு சொல்லியிருப்பான், தாவீது உன்னை கூப்பிடுறாங்க, வாடா, உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுறாரு, யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அவர் உன்னை கூப்பிடுறாரு, வா. சரி வா. அதே ட்ரெஸ்ஸில் ஓடி வரான். அப்படி வருகிற பொழுது நல்லா கவனிங்க, உன்னிப்பாக கவனிங்க. வருகிற பொழுது அவன் கைகளில் ஒரு தடி இருந்தது, தலை முழுவதும் செம்பட்டையாக இருந்தது, உடல் முழுவதும் மண் தூசி, கால் எல்லாம் அழுக்கு, பாதரட்சி கூட அழுக்கு தான், இடுப்பில் ஒரு கவன் இருந்தது. அவ்வளோதான், ஒரே நாற்றம். அவன் உள்ளே வருகிறான். உள்ளே வர 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 அந்த இடமே பரபரப்பாக மாறுகிறது. அவன் ஒதுக்கப்பட்டவன். தாவீது ஒதுக்கப்பட்டவன். இன்ஃபேக்ட் அவனை கடைசி பையனாக இருந்தாலும் மற்ற 11 பேர்களை கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுப்புகிறாங்க, IAS படிக்க வைக்கிறாங்க, IPS படிக்கிறவன் குரூப் த்ரூவில் அவன் பாஸ் பண்ணுறான், அவன் பெரிய IT இன்ஜினியர் ஆகுறான், அவன் பெரிய மருத்துவன் ஆகுறான், அவன் பெரிய பெரிய பதவிக்கு போகிறான், நல்ல கவர்மெண்ட் ஜாபில் போகிறான். ஆனால் கடைசி பிள்ளை ஏனோ தெரியல, அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும், அவன் நாடு மேய்க்க அனுப்பப்படுகிறான். பெரிய பணக்காரனுடைய மகன், ஈசாயின் மகன். தாய்க்கு தூரமானேன், தகப்பனுக்கு தூரமானேன், சொந்த சகோதரர்களுக்கு அந்நியனானேன், ஊருக்கு பாடலானேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலத்தில் நான் சொல்லித்தரேன், கர்த்தர் சொல்லி கொடுப்பார். வரான் உள்ள வரான். கேட்டை திறக்கிற சத்தம் கேட்குது, ஒரு மாதிரி வாடை வருது, ஸ்மெல் வருது, எல்லாம் பரபரப்பாங்கிறாங்க. அப்போது சாமுவேலுக்கு ஒரே கியூரியாசிட்டி, சாமுவேலுக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். யார் அந்த பையன்? ஆண்டவர் தேர்ந்தெடுத்து சவுலை தள்ளி ஏற்படுத்துகிற அந்த பையன் யாரு? அவன் இன்னும் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்றாங்களே, அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட். சவுலாவது சம ஹைட், 6 அடிக்கு மேலே அவன் இருந்தான். இவன் எப்படி இருப்பான் தெரியலையே, இவன் எவ்வளவு பிசிக்கோடு இருப்பான் என்று தெரியலையே என்று சொல்லி அவன் வெயிட் பண்ணி அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது தாவீது என்ட்ரி ஆகிறான், உள்ள என்ட்ரி வருகிறது. உடனே படியில உட்கார்ந்திருந்த சாமுவேல் எழுந்தான். சமஸ்த இஸ்ரவேலும் எழுந்தது. ஒரு பெரிய பதற்றத்தோட, ஒரு பெரிய சந்தோஷத்தோட, ஒரு ஆரவாரத்தோட எல்லா சமஸ்த இஸ்ரவேலும் எழுந்தது. ஒரு எக்காலம் உழுதுகிற, ஒரு பெரிய பலி செலுத்துகிற நேரம் வந்தது. சொல்றா சாமுவேல், எடுறா பலி செலுத்து, தைல குப்பியை கொண்டு வா. ரைட், கொண்டு வந்து அவன் தலையின் சிரச்சு மேலே ஊற்றி அவனை உட்கார வைத்து முதல் பங்கு அடிக்கப்பட்ட பலியில் அடிக்கப்பட்ட சுடப்பட்ட முதல் பங்கு தாவீதுக்கு வந்து சேர்ந்தது. முதல் தாவீது தான் எடுத்து சாப்பிட வேண்டும். ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வாருங்கள், போஷணம் பண்ணுங்கள். சீஷர்கள்லாம் ஒண்ணுமில்லாத மீனவர்கள் தான், ஃபிஷர்மேன்ஸ். இன்னைக்கு பாருங்க, போப் பேதுருவின் வம்சம் பிறந்தார். இப்போ நம்ம ரீசெண்டாக
நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பேதுருவின் வம்சம் எப்படி ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்க. நம்ம நிலைமை கூட யோசிச்சு பாருங்க. நம்மளாம் கூட ஒரு டேபிளில் உட்கார அளவுக்கு பெரிய ஆட்களா? ஆனால் சில பேர் இருக்கலாம் born with silver spoon. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் இங்கே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் நம்முடைய பழைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது தரையில் உட்கார்ந்து குடிசைகளில் நம்முடைய முற்பிதாக்கள் ஒன்றுமில்லாத நிலையில் ஏழைகளாக, அனாதிகளாக, பரதேசிகளாக தாழ்வில் இருந்தோம். கொஞ்சம் பின்னாடி ஒரு 2-3 ஜெனரேஷன் பின்னாடி போய் பாருங்க. டேபிளில் உட்கார்ந்து வைக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு ஒரே காரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஒரு காரணம், ஒரே காரணம், முழு காரணம் ஆண்டவராகிய இயேசு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் அப்படி கேள்வியே கேட்காதீங்க. உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி 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 வழியும். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்ப. உன் வாழ்க்கை கர்த்தர் வாழ்க்கைப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாழ்க்கைப்படுவாய். ஏன் வாழ்க்கை கிடைக்காது என்று சொல்லுகாதே. உனவனை பந்தியில் அமர வைப்பார். உன ஒரு திருமணத்தில் நல்ல திருமணத்தில் உங்களை இணைப்பார். கணவன் மனைவியாக இணைப்பார். ஆதாம் ஏவாளை இணைத்தது போல, ஈசாக்கு ரெபேக்காளை இணைத்தது போல. ஆண்டவரே, வியாதியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏதோ வெடிப்பு இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். வயிற்று வலி இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். காதிலே பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஸ்பைன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். கண்களிலே பிரச்சனை இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். தொண்டையிலே பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். கற்கள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். சிறுநீரகம் இயேசுவின் நாமத்திலே சரியாகட்டும். மற்றும் சிறுநீர் பைகளில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே சரியாகட்டும். தோல் சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே சரியாகட்டும். ஆண்டவரே, சாட்சி, நேற்று ஒரு சாட்சி கேட்டேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி தேங்க் பண்ணுங்க. ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. ஒரு சரும வியாதி இருந்ததா ஒரு அம்மாவுக்கு. நம்ம ஜெபம் பண்ணாங்க. நாம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த ஸ்கின் டிசீஸை இப்போ பார்த்தாலும் நமைச்சல், தாங்க முடியாத நமைச்சல், எப்போதும் சொரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊரல் இருந்தது. ஆனா இந்த காலை ஜெபத்தில், அதிகாலை ஜெபத்தில் ஜெபித்த பொழுது, நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த போது அந்த கிரெடிட் எனக்கு மாத்திரமல்ல, இந்த அதிகாலை ஜெபத்தினாலே அந்த அம்மாவுக்கு அந்த ஊரல், அந்த தோல் வியாதி நீங்கி அவங்க சுகமடைந்ததாக நேற்று அவங்க எழுதி அனுப்பினதை நினைக்கும் பொழுது, என் ஆண்டவர் எப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கிறார். நான் இதோ சதா காலங்களிலும் நான் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல் ஆகும், கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு நான் எதிர்பார்க்கிறேன், நிறைய சாட்சிகளை எதிர்பார்க்கிறேன். நிறைய சாட்சிகள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிறைய திருமணங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். வேலை வாய்ப்புகள் உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும் என்று எதிர்பார்க்கிறேன். வெங்கல கதவுகள், இரும்பு தாழ்பாள்கள் முறித்து அந்த காலத்தில் இருக்கிற புதைகளில் கொண்டு வந்து எல்லா கடன்களை அடைக்கப் போகிறேன் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில் தேடுங்க. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.